அதிமுகவில் இணைந்த 1000 பேர் அதிர்ச்சியில் ஓபிஎஸ் சசிகலா தரப்பினர். இந்த மாதிரி தினம் தினம் வெளியாகக்கூடிய அதிமுக சம்பந்தமான அனைத்து விதமான அரசியல் தகவலையும் நீங்க உடனுக்குடனே தெரிஞ்சுக்கும் நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கங்க. அப்படி இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்றதுக்கு மட்டும் மறந்துடாதீங்க. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம அனைவருக்குமே தெரியும், தற்போது அடுத்த கட்ட வேலைகளை நோக்கி பயணிக்க ஆரம்பித்திருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி. அதாவது 2024 நாடாளுமன்றத்தில் தான் அதிமுகவின் கைவசம் விட்டு போயிருச்சு. 2026 சட்டமன்றத்தில் கண்டிப்பாக அதிமுக ஆட்சி அமைக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காண்டி ஏகப்பட்ட வேலைப்பாடுகள் தற்போது நடந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம். அதன் அடிப்படையில் தான் நாளை தினம் செயற்குழு கூட்டம் என்பது கூட அதிமுக தலைமையின் சார்பாக போடப்பட்டிருக்கிறது. இப்படி ஒரு சூழலில் எப்பொழுதுமே ஆளும் கட்சியை நோக்கித்தான் எதிர்க்கட்சி இருக்கக்கூடிய நபர்கள் போராமே போய் இணைவர்கள். ஆனால் இந்த முறை அப்படியே ஆப்போசிட்டா மாறி இருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். அதாவது எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுகவை தேடி நாளுக்கு நாள் தினம் தினம் தொண்டர்கள் எண்ணிக்கை அதிகரித்துக் கொண்டேதான் இருக்கிறது. என்ன காரணம் அப்படின்னா அதிமுகவில் பாகுபாடு என்பது கிடையாது. அதாவது ஜாதி பாகுபாடோ அல்லது உயர்ந்தவர் தாழ்ந்தவர் அப்படிங்கிற பாகுபாடு எதுவுமே கிடையாது. அதிமுகவை பொறுத்த வரைக்கும் இரண்டே ஜாதிகள் தான், ஒன்று ஆண் ஜாதி பெண் ஜாதி. அப்படித்தான் இன்ன வரைக்குமே அதிமுக அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு இயக்கமானது இயங்கிக் கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் உழைப்பவர்களுக்கு எப்பொழுதுமே உயர் பதவிகள் கிடைக்கும் அப்படிங்கிறது எந்த விதமான மாற்று கருத்தும் சொல்ல முடியாது. திமுகவை பொறுத்த வரைக்கும் குடும்ப அரசியல், குடும்பத்தில் நபர்களுக்கு உயர் பதவிகள் கிடைக்கும் அப்படின்னு. ஆனால் அதிமுகவை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு பின்புலமும் இல்லாத ஒரு நபர்களுக்கு கூட பாத்தீங்கன்னா உச்சகட்ட பதவியான பொதுச்செயலாளர் பதவி கூட கிடைப்பதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் மக்கள் மத்தியிலே பல நல்ல விஷயங்களை செய்து கொண்டிருக்கிறது அதிமுக. அதன் அடிப்படையில் நேற்றைய தினம் பாத்தீங்க அப்படின்னா ஆர்பி உதயகுமார் முன்னிலையில் 1000க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் அதிமுகவிலே தன்னை கழக அடிப்படை உறுப்பினராக இணைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற தகவலும் வெளியாகி இருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம். இப்போ நடந்து முடிந்த 2024 நாடாளுமன்றத்தை பொறுத்த வரைக்கும் மோடி எதிர்ப்பலைகளின் காரணமாக தான் அதிமுகவிற்கு வாக்குகள் குறைய ஆரம்பித்தது. 2026 சட்டமன்ற தேர்தல் அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா அதிமுகவா திமுகவா தமிழகத்தை வந்து ஆட்சி செய்யக்கூடிய தலைவர் யார் அப்படிங்கிற நிர்ணயிக்கூடிய தேர்தல். அப்படிங்கிறப்ப அதிமுகவிற்கு அதிகப்படியான வாக்குகள் வரும் அப்படிங்கிற தகவல் தான் தற்போது வரைக்கும் வெளியாகி கொண்டிருக்கிறது. இருந்த போதிலுமே நாளுக்கு நாள் அதிமுகவை தேடி தொண்டர்கள் பலமானது எண்ணிக்கை அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது அப்படின்னு கூட சார். இதன் அடிப்படையில் நேற்று தினம் பாத்தீங்கன்னா மதுரையிலே ஆர்பி உதயகுமார் முன்னிலையில் 1000க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் தன்னை அதிமுகவின் கழக அடிப்படை உறுப்பினராக இணைத்திருக்கிறார். அதுவுமே திமுக, பாஜக, ஓபிஎஸ் தரப்பு, டிடிவி தினகரன் தரப்பு இந்த மாதிரி அணியிலிருந்து விலகி அதிமுகவில் தன்னை மீண்டும் கழக அடிப்படை உறுப்பினராக இணைத்திருக்கிறார்கள் அப்படிங்கிற தகவலும் வெளியாகிறது. ஓகே गाइस, வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணி விட்டுருங்க. அப்படி இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஒரு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க.